வணக்கம். ஜனநாயகன் படத்தின் ஓடிடி உரிமையை தட்டி தூக்கிய பிரபல நிறுவனம். அப்படி அந்த நிறுவனம் ஜனநாயகன் படத்தின் ஓடிடி உரிமையை எத்தனை கோடிக்கு வாங்கியுள்ளது தெரியுமா? திரும்பி பார்க்கும் ஒட்டுமொத்த இந்திய சினிமா. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். இந்திய சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக விளங்கி வரும் நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்தில் நடித்து வருகிறார். அதன்படி ஜனநாயகன் படத்திற்கு மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. முழுக்க முழுக்க அரசியலை மையமாக வைத்து இந்த திரைப்படம் உருவாகி வருவதாக கூறப்படும் நிலையில் கிட்டத்தட்ட ரூபாய் 400 கோடி பட்ஜெட்டில் இந்த படம் உருவாகி வருவதாக சொல்லப்படுகிறது. மேலும் அக்டோபர் மாதம் வெளியாகும் என்று கூறப்பட்ட நிலையில் ஜனநாயகன் திரைப்படம் சற்று தள்ளி போய் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் ஜனநாயகன் திரைப்படத்தின் முக்கியமான தகவல் ஒன்று தற்பொழுது கசிந்துள்ளது. அதாவது நடிகர் விஜய் அவர்களது ஜனநாயகன் படத்தின் தமிழக திரையரங்கு உரிமையை ஏற்கனவே 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ நிறுவனம் ரூபாய் 100 கோடி கொடுத்து கைப்பற்றியுள்ளது. இதே போன்று வெளிநாட்டு விநியோக உரிமையை பார்ஸ் பிலிம் நிறுவனம் ரூபாய் 78 கோடி கொடுத்து கைப்பற்றியுள்ளது. இந்த நிலையில் விஜயின் கடைசி படம் என்பதால் படத்தின் ஓடிடி உரிமையை கைப்பற்ற கடும் போட்டி நிலவியது. அந்த வகையில் பிரபல நிறுவனமான நெட்ஃபிளிக்ஸ் மிகப்பெரிய தொகைக்கு ஜனநாயகன் படத்தின் உரிமையை கைப்பற்றியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் அந்த தொகை எவ்வளவு என்பது குறித்த விவரம் தற்போது வரை வெளியிடப்படவில்லை. இந்த நிலையில் ஜனநாயகன் திரைப்படத்தின் ஓடிடி உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் ரூபாய் 80 கோடி கொடுத்து வாங்கியுள்ளதாக திரைவட்டாரத்தில் பேசப்படுகிறது. இதன் மூலம் இந்த படத்தின் ரிலீஸுக்கு முன்பே தயாரிப்பாளருக்கு லாபத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகர் விஜய் அவர்களது ஜனநாயகன் படத்தின் ஓடிடி உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் மிகப்பெரிய தொகை கொடுத்து வாங்கியுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.